ஹலோ குட் மார்னிங் நட்புகளே. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சாதாரண கோதுமை ரவை உப்பாவை வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுவையாகவும் குயிக்காக செய்கிறதுக்கான ஒரு ரெசிபி தான் போட போகிறேன். இதுக்கு பாருங்கள், கடுகு வரமிளகா எடுத்து வச்சுக்கிறேன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பில்லை, கொஞ்சோண்டு ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ரம்பா இலை ஆப்ஷனல் தான், நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நான் போடுறேங்க. கொத்தமல்லி தழை. இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பேன். உப்பு கொஞ்சம் சுவைக்கு. இதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. அதில் கடுகையும் வரமிளகாயும் போட்டுக்கிறேன். கடுகும் வரமிளகாயும் பொரிச்ச பின்னாடியும் வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகா, ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இன்றைக்கி நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ நாளும் குவான்டிட்டி இந்த வெஜிடபிள்ஸ் கூட போட்டுட்டு ரொம்ப குறைச்சி உப்புமா வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்திங்க. ஸோ ரவையை குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸ் கூட்டினா ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஆக்சுவலாக அந்த கேப்சிகமும் ஸ்வீட் கார்னும் நீங்கள் லாஸ்ட்டில் இறக்கும்போது கூட போட்டுக்கலாங்க. அது ரொம்ப குக் ஆகணும்னு தேவையில்லை. பட் எனக்கு வந்து முன்னாடியே போட்டால் தான் பிடிக்கும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சேர்த்து வதக்கிக்கலாங்க. 1 மினிட்டுக்கு குறைச்சா வதக்கினா போதுங்க. ஏன்னா கோதுமை ரவை போட்ட பின்னாடி திருப்பி அது குக் ஆகுங்க. எவ்வளோ ரவை எடுத்து வச்சுக்கோமோ அதில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணியிலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ரம்பா லீஃப் போட்டுடலாங்க. இது ஒரு ப்ளசன்ட் வாசம் கொடுக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 கப் ரவையை கொட்டிடலாம். இதை வந்து நாம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க, மூடி போட்டு. ஒரு வாட்டி திறந்து பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு மாத்திரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலாம் உப்பு மாத்திரம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ திரும்ப நம்ம மூடி வச்சிடலாங்க. கோதுமை உப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சும்மா கொஞ்சோண்டு வாசத்துக்காக கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் வந்து நெய் போட்டிருக்கேன். அது நீங்கள் தேவைப்பட்டால் போடலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேணான்னா போட தேவையில்லைங்க. இப்போ நம்ம சத்தான, சுவையான, ரொம்பவே ஆரோக்கியமான, ஹெல்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. இது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாங்க. பாருங்கள் நட்புகளே, எவ்வளோ டேஸ்டான ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சுன்னு. இதில் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா போட்டுக்கனால உங்களுக்கு இதில் உள்ள சத்துக்கள்லாம் நிறையாவே என்ஹான்ஸ் ஆகும், டேஸ்ட்டும் கூடுங்க. இதுக்கு காம்பினேஷனாக வந்து நான் இப்போ இஞ்சி ஊறுகாய் வச்சுக்கிறேன். கேர்ட் இருக்குதுங்க, கேர்ட் போட்டு சாப்பிட்லாம். நாம் வந்து சட்னி, கோகோனட் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.